முண்டாட்டி பேரை சொல்லி பாடி இருக்கு, அதனால நான் உன்னை முண்டாட்டி பேர் சொல்லி நான் எங்க பாடுனேன்? ஆனாலும் மன்னிக்கிறேன். இவன் இந்த வார்த்தையை நான் லட்சுமணன் முன்னாடி தெரியுமா? சொல்ல மாட்டேன். ஏன்பா சொல்ல மாட்டேன்? அவன் பேர் தான் ஊர்மலை. ஊர்மலை தெரியும். ஊர்மிலை அதான் தெரியும், சொல்ல மாட்டேன். பரவ முண்டாட்டி வாய தொற மாம் விடியா. சரி அதை விடியா. மாண்டவி சத்திர முண்டாட்டி சொல்லு. நீ சொல்லி அவரை சொல்ல சொல்லுவா. தெரியும், சொல்ல மாட்டேன். நீ சொல்லு. சுபத்திரையில சுபத்திர லட்சுமணன் அம்மா பேருனே என்னை கோர்த்து விட தெரிஞ்சு. இவ வேறு சுருத கீர்த்தி. உன்னால நான் சொல்லிவிட்டேன் பேரப்போ பொண்ணே. தெரியுமா தெரியாதாயா? தெரிஞ்சாலும் இப்ப சொன்னேன். எது? மூணை நான் சொன்னேன். அப்ப சொன்னா இல்லையானே? எங்க சொன்னாரு இவரு? நீ அம்மாவே அவர் சொன்ன மாதிரி பொண்டாட்டி பேருக்கு அம்மா பேர் சொல்ல பார்த்தேன். நான் சொல்ல மாட்டேன். சரி விடியா. இப்ப அதே ராமாயணத்துல பிறக்கும் போது 4 வரானும் உன்னோட 5 வரானும்னு சொன்னாரு. யார் தெரியுமா? படிச்சிருக்கியா? படிக்காம வந்திருக்கீங்க. பேசுறது இல்ல. இல்ல ஏன்னா ராமன் ஆற்றை கடக்கும் பொழுது ஆற்றை கடக்க உதவியவன் யாருன்னா அவன் தான் குகன். அவன் முருகப்பெருமான்னு ஒரு கதையும் உண்டு. இங்கதான் விஷயத்தை கவனிக்கணும். அப்பதான் ராமன் சொல்றாரு, தன்னுடைய உடம்புல தம்பியா பாவிச்சு பிறக்கும் போது 4 வரானும் உன்னோட 5 வரானும் சொன்னார். உடனே அந்த வார்த்தைக்கு மதிமயங்கிய குகன் என்ன தெரியுமா பண்ண? ராமருக்கு அவன் நினைச்சா என்ன வேணா கொடுத்துருக்கலாம். ஆனால் ராமருக்கு குகன் கொடுத்தது 2 பொருள் தான். என்ன தெரியுமா? இரு கேள்வி கேட்டேன். அப்புறம் இப்ப நீ சிக்குவடி. ராமனுக்கு குகன் கொடுத்தது மீனும் தேனும் தான் கொடுத்தார். ராமருக்கு அவன் நினைச்சா என்ன அந்த காட்டுக்கு ராஜா அவன். ஆனால் அப்படிப்பட்ட குகன் ராமபிரானுக்கு மீனையும் தேனையும் கொடுத்தான். ஏன்? இதுக்கு மட்டும் சொல்லு. நீ அறிவாளி ஒத்துக்கிட்டு நான் போயிடுறேன். வா வா வா. முதலிலே யோசிக்கணும். தெரியுமா பதிலு? ராமன், லக்ஷ்மணன், சீதை பரவாயில்லையப்பா மூவரும் வனவாசம் போறாங்க. எனக்கு தேவை என் எதிராளி பதில் சொல்லணும். எவனை மண்டகன பண்ணட்டும். ஆனா பதில் சொல்றீங்க பாத்தீங்களா? சந்தோஷப்படுறேன். சொல்லுங்க. இதுக்கு காரணம் என்ன? ராமன் வனவாசம் போறதுக்கு காரணம் யார்? யாரு யாரு யாரு? ஆத்தா. அவங்க ஆத்தா இல்ல, அவளும் ஆத்தாள். இது அவங்க ஆத்தா இல்லைன்னு இப்ப சொன்னீரே, அது எப்ப தெரியும் தெரியுமா? தன் மகன் ராமன் இடத்துல கூப்பிட்டு சொன்னா என்ன சொன்னா? என் மகன் பரதன் நாடாள வேண்டும். அங்கதான் வைக்கிறான். எப்படி போய் என் மகன்